சௌந்தர்யா ஃபேன்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்குது. சௌந்தர்யா வந்து ஓட்டிங்கில் வந்து திருப்பி தன்னுடைய பழைய நிலைமைக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் அந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சௌந்தர்யா ஃபேன்ஸ் இதுவரை நீங்கள் வந்து 100% எஃபர்ட் போட்டு சௌந்தர்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, இதுவரை 200 இதுக்கு மேலே 200% நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து சௌந்தர்யா வந்து அந்த ஸ்டேஜில் வந்து ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து இப்போ அப்படியே நடந்திருக்குது. இப்போ முத்துகன் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டில் வந்து 23.57% ஓட்டுகள் வந்து 1,96,185 ஓட்டு வந்து வாங்கியிருக்காப்புல. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து முத்துக்குமரனுக்கு இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பத்தி ஓட்டு வேறு வந்து போயிருக்கோம். இருக்கட்டும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரணவ் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆதரவாக சில விஷயம் நடந்திருக்குது. ரணவ் வந்து 13.91% ஓட்டுகள் 1,05,929. இதில் சௌந்தர்யா வந்து 12.1% 99,923. சவுண்டு கரெக்டாக 1,00,000 ஓட்டு. இதில் ஏன் நான் வந்து இப்போது சவுண்டு வந்து முன்னேறி இருக்காங்க, ஏன் நம்ம சவுண்டு ஃபேன்ஸ் வந்து சந்தோஷம் பண்ணோம் அப்படின்னா, வந்து சௌந்தர்யா வந்து முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணிட்டான். அவன் வந்து அந்த கை உடஞ்சி ஒரு நாடகம் வந்து நடத்தினான் இல்லையா, அப்போயே வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து பீட் பண்ணிட்டு அவன் வந்து 2வது இடத்துக்கு போயிட்டான். அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா அவனுக்கு ஓட்டு வந்து 1,00,000 ஓட்டு வந்து அவன் வாங்கிட்டான். சௌந்தர்யா வந்து வெறும் 60,000 ஓட்டு தான் வாங்கிறாங்க. கிட்டத்தட்ட 40,000 ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவோட லீடிங்கில் போயிட்டான். எவ்வளோ ஓட்டு? 40,000 ஓட்டு. 1,00,000 ஓட்டுனா சவுண்டு 60,000 ஓட்டு அப்படிங்கிற அந்த லீடிங்கில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் அப்படியே வந்து மாறிடுச்சு. அவன் வந்து 1,05,000 ஓட்டு, சவுண்டு வந்து 1,00,000 ஓட்டு. புரியுதுங்களா? அவ்வளோதான். சவுண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் கிங்கு, சவுண்டு தான் வந்து மாஸ் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஆளுங்க பூரா களத்தில் இறங்கி என்ன பண்ணிட்டாங்க, ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரணவ் வந்து ஒரு ஃபேக்கு. அவன் வந்து ஃபேக்காக தான் அந்த கையடிப்பட்டு அவன் பண்ணிகிட்டு இருக்கான். பண்ணுறது பூரா கிறுக்குத்தனமாக இருக்குது. அவனுக்கெல்லாம் எவன்டா ஓட்டு போடுறான் அப்படின்னு பார்க்கும்போது பிஆர் டீம் வச்சு தான் ஓட்டு போடுறாங்க. பிஆர் டீம் வச்சு எவ்வளோ தான் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சவுண்டுக்கு வந்து மக்கள் சப்போர்ட்டுக்கு முன்னாடி பிஆர் சப்போர்ட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பாருங்கள், சவுண்டு 1,00,000, இவன் வந்து 1,05,000 தான் இருக்குது. இன்னும் வந்து இன்றைக்கி நாளைக்கு ஒரு நாள் இருக்கா? ஆமாம், நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. அதில் வந்து தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிடுவாங்க. அடுத்தடுத்த வாரங்களில் வந்து இவன் கீழே போயிடுவான். சவுண்டு வந்து 2வது இடத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வின்னர் வந்து முத்துக்குமரனா சௌந்தர்யாவா அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி வந்து நிலவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. 7.90% ஓட்டுகள் 60,000. அதுக்கப்புறம் அருண் இருக்கான் 60,000 ஓட்டு. அன்சிதா வந்து 55,000 ஓட்டு. தீபக் வந்து 54. இதில் பவித்ரா பாருங்கள், ஓட்டு கடகடன்னு குறைஞ்சிருச்சு. முதல் இடத்துல வந்து பவித்ரா இருந்துச்சு. சௌந்தர்யா வந்து 2வது இடத்துல இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இதான் வந்து சவுண்டுக்கு மட்டும் தான் மக்கள் சப்போர்ட் இருக்குது. மற்றவனுக்கெல்லாம் வந்து மக்கள் சப்போர்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது. இந்த பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மஞ்சரி இருக்குது 51,000 ஓட்டு. அதுக்கப்புறம் ரயான் வந்து 49, ரஞ்சித் வந்து 28. இந்த வாரம் வெளியே போகிறது நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ வந்து இன்றைக்கி இந்த வாரம் வந்து சிங்கிள் எலிமினேஷன் தான் வைப்பாங்க. இதில் வந்து ரஞ்சித்தை தான் தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ரஞ்சித்தை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த ஒரு வாரம் தான் இருக்குதுன்னு சொல்லி ரஞ்சித்தை வச்சுட்டு ரயானை தூக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மக்களே, உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.